எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். லாகுல், மட்டு, நானும் வந்திருக்கோம். இந்தியா வந்து அப்படியே நாங்களே வாடா 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 எங்க ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு ஆட்டோல ஏறினாங்க வடிவேல் மாதிரி. ஏறி ஆட்டோ நேரா ஜிம்பாவேல இறங்கிருச்சு. இறங்குனது மட்டும் இல்ல 125 தாண்டா உங்களை அடிக்க விடுவோம். அங்க வச்சு எங்களை அடிச்சிங்கடா 250 அடிச்சிங்கடா. இங்கிலாந்துக்கு சொல்ற மாதிரி இங்க 125க்கு உங்களை நாங்க அவுட் ஆக்கிடுவோம்டான்னு அவுட் ஆக்கிட்டு நாங்க வந்து 40 பால் மிச்சம் இருக்கிற மாதிரி அதை சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு காம்ப்ரிஹென்சிவா சேஸ் பண்ணிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க இந்த வின்னை பத்தி? என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அப்படி பார்த்தா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸும் அப்படிதானே. இந்த குவாலிட்டி ஆஃப் பவுலிங், இந்த குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் வேற இல்ல. லாகுல் கேக்குதா நாங்க பேசுறது? நீங்க பேசுறது கேக்குது, மட்ட என்னால பார்க்க முடியல, கேட்க முடியல. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். பாக்குறியா? கேக்குறியா? வரலையா? பண்ணது வரலையா? சரி, இப்ப நீ என்ன நினைக்கிற லாகுல் சொல்லு இந்த மேட்ச பத்தி. ஜிம்பாபே தானே, சரி ஓகே ஜெயிச்சிட்டாங்க. பட் யா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இவர் நல்லா விளையாண்டாரு. தோத்துட்டாங்கன்னா அதையும் சொல்லுவீங்கல்ல, ஜிம்பாவே தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஜிம்பாபேவோட ஜெயிச்சு தானே ஆகணும். பிரிப்போம்ல நம்ம. இல்ல ஜிம்பாபேவோட ஜெயிச்சு தானே ஆடணும் இல்லையா? ஜிம்பாபேங்கிறது முன்னாடி நல்ல டீம், பட் இதெல்லாம் மஸ்ட் வின் மேட்ச். இதில் உட்காந்து இதில் உட்காந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஒரு அவமானம். இதெல்லாம் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண வேண்டிய கேம் இதெல்லாம். 125 ரன் அடிச்சா ஜெயிக்க முடியாது யாருமே. என்னடா பேசுறீங்க? வேற இவர் பவுலிங் பத்தி எல்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டு இருக்கோம். இரு மட்டும் சொல்லிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன். நான் நீங்க 2 பேர் பேசுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்க மாட்டேங்குது. நான் பேசுறது மட்டும் தான் கேக்குது. நான் உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. சோ பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க லாகுல், சொல்லுங்க. மாயங்க் யாதவ் நல்லா பண்ணியிருக்காரு, ரியலி டிட் வெல். பிரின்ஸ் யாதவும் பண்ணாரு. ஷர்மா ஓகே, பட் பண்ணாரு, ஆனால் விக்கெட் எடுக்கல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரவி பிஷ்னாய் நாட் பேட். ரவி பிஷ்னாய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரவி பிஷ்னாய் நல்லா தான் போட்டாரு, எல்லாரும் நல்லா தான் பண்ணாங்க. மட்டும் நீ என்ன நினைக்கிற? சிவம் தூபே வச்சு 4 ஓவர் ஓட்டிருக்காங்களே. மாயங்க் யாதவ் த கிரேட் இந்தியன் எக்ஸ்பிரஸ், என்ன அதெல்லாம் பத்தி சொல்லு. அப்புறம் உன் பிளேயர் அசோக் சர்மா டெபியூ, அதையும் சொல்ல மாட்டேன். ஓகே, அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இது பண்றாங்க. அசோக் சர்மா வந்து பெருசா ஐபிஎல்லையுமே ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்ச் நல்லா தான் போட, என்ன அந்த ஃபாஸ்டஸ்ட் பேஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பட் நான் நினைச்சேன் யாஷ் தக்கூர் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைச்சேன். 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களே, நடுவில் யாஷ் தக்கூர் விளையாட விட்டாங்கன்னா அந்த மாதிரி போறதுதான் ஏற்கனவே சிவம் துபே இருக்காரு அப்படின்னு விட்டாங்க போல. அதே மாதிரி இந்த மாதிரி சீரீஸ்லாம் நல்ல சான்ஸ். நீ சொல்லிட்டே இருப்பே அபிஷேக் சர்மாக்கு 2 ஓவர் கொடுக்கணும்னு. இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்ல சான்ஸ். ஆனா அவங்க அதை பண்ணலையே. அதான் அபிஷேக் சர்மா லைக் டாப் 4ல யாருக்காச்சும் ஒரு டாப் 4 டாப் 5ல யாருக்காச்சும் ஒரு 2 ஓவர் கொடுக்குற மாதிரி ரெகுலரா லைக் முக்கியமான மேட்ச்ல கொடுத்தாள். நீ சொன்ன மாதிரி இந்த மேட்ச்ல கொடுத்துருக்கலாம், 2 ஓவர் தாராளமா கொடுத்துருக்கலாம். அந்த தூபே 4 ஓவர் போட்டு 32 கொடுத்ததுக்கு 2 ஓவர் கொடுத்துருந்துருக்கலாம். லாகுல் என்ன நினைக்கிறீங்க? அபிஷேக் சர்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் மறுபடியும் கேட்கிறேன், அவர் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவரை மாத்தலாம்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த சீரீஸுக்கு வேற யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் வந்து இந்த 4 பேர் விளையாடணும்னு சொல்லிட்டு தான் சஞ்சு சாம்சனே தூக்குனாங்க. இந்த சீரீஸ்ல ஓப்பனிங் இதெல்லாம் மாத்த மாட்டாங்க. ஒரே ஆப்ஷன் என்னது ஷெட்ஜே வந்து யாருக்கு பதில் வச்சு கீழே கொண்டு வர ட்ரை பண்ணலாமே தவிர, அதான் அது மேபி சேஞ்ச் பண்ணுவாங்க. மத்தபடி ஒன்றும் பெருசா இதுல எதுவும் சேஞ்ச் இருக்காது. அதான் அதுக்கு பதில் தூபே இருக்காரு அப்படின்ட்டாங்க. தூபே அப்படின்ட்டீங்க. சரி, ஜிம்பாப்வே பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. பிராண்ட் மெனட் வளைச்சு அடிச்சாரு வேர்ல்டு கப்ல. இன்னைக்கு அடிக்கலையே, ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சிக்கந்தர் ராஜா எப்பயுமே இந்தியாவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அவரும் இன்னைக்கு அடிக்கல. இந்த டியான் மேயர்ஸ் யாருமே அடிக்கல. பேர்லும் இந்த வெஸ்லி மாதவரே டாப் ஆர்டர்ல வந்து அவுட் ஆயிருவாரு. கொஞ்சம் டெக்னிக் கொஞ்சம் ஒரு கேப் எல்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு கீழே வந்து அப்படியே தேத்திட்டாரு 39 ரன். இந்த மறுமணி வந்து ஐ திங்க் டியான் மேயர்ஸ் பென்கரன் ஓப்பனிங் இறங்குறதுனால கீழே தள்ளிட்டாங்க. அவரு கொஞ்சம் ஆக்சுவலா ஓப்பனிங் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு டியான் மயர்ஸ் எடுத்துட்டு மேலே விளையாடிட்டே விளையாடலாம். பட் அது அவங்க தெரியல. டியான் மயர்ஸ் வந்து போன மேட்ச் ஐ திங்க் 70s அடிச்சாருன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷோட. அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 மேட்ச் விளையாடல. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு. ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் கன்சிஸ்டண்டா கொடுக்குறாங்க. ஐ திங்க் அங்கே ஏதாவது ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன், பேக்கப் யாராச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ரிச்சர்ட் நகார்வா அடி, எல்லாருக்கும் அடி.
இவரு சிகந்தர் ராஜா நல்லா போட்டாரு. பிளெஸிங் முசரபானி த கேகேஆர் ஸ்ட்ரைக் பவுலர் நல்லா போட்டாரு. அதான் அந்த விக்கெட் அதை லைக் விட்டுருந்தா சூரியவன்சி முடிச்சிருப்பாரு. கரெக்டா டவுன் த ட்ராக் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாரு. நல்லா ஒய்டா போட்டாங்க. ஒய்டா போட்டதுல அந்த தேர்ட் மேன்ல கேட்ச் போயிடுச்சு. அந்த இல்லைன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா இருந்த மூட்ல இன்னும் கொஞ்சம் அடிச்சிருப்பாரு. பட் நம்ம இதுவும் சொல்லுவோம், நம்ம அண்டர் 19 ஆக்சுவலா போனது அண்டர் 19 கடைசியா வந்து ஒரு ரெக்கார்டு அடிச்சாரு. அது இந்த கிரவுண்ட்ல தான் நினைக்கிறேன். ஆமாடா, அதெல்லாம் ஓகே. பட் இந்த 50 நீங்க ஒரு கெய்க்வாடுக்கோ, ஒரு கில்லுக்கோ, ஒரு சாய் சுதர்ஷனுக்கோ, ஒரு ஜெய்ஸ்வாலுக்கோ கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு அடிச்சிருப்பாங்களே 50. அப்படி பார்த்தோன்னா அபிஷேக் சர்மா அடிக்கலையே, ஆ. இஷான் கிஷன் அடிக்கலையே. இவங்க அடிச்சிருக்காருல, அது அடிச்சப்பறம் எதுவும் சொல்ல முடியாது. லைக் சான்சஸ் கொடுக்கணும். லைக் ஐபிஎல்ல வந்து எல்லார் பாலையும் தானே அடிச்சாரு. ஐபிஎல் வந்து இன்னும் இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க இந்த ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு, ஐபிஎல் ஆட வெரி குட் ஸ்டாண்டர்ட் தானே. அதுல But pitch? மத்தவங்கலாம் பிச்சு அதே பிச்சில் தானே சாய் சுதர்ஷன் 700 அடிச்சாரு. அதே பிச்சில் தானே கில் 700 அடிச்சாங்க. அதை வச்சு தானே அவங்க 700 அடிச்சிட்டாங்க. அதே அவங்க உள்ள பிச்சு கொண்டு தானே வரணும்னு இங்கேயும் நினைக்கிறோம். சொல்றாங்க. ஆனா அங்க வந்து யாருமே ரன் அடிக்கலையே. பிச்சு ரஃபா இருக்கு, பவுலிங் டஃபா இருக்கு, வெதர் ரஃபா இருக்கு, இந்த கதை விட்டுட்டு இருந்தீங்க. பால் வர லேட் ஆயிருச்சு. அதுதான் நான் சொல்றேன். அப்படின்னு எல்லாருமே சொன்னீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்க ஐபிஎல்ல டாப்ல பவுலிங்ல என்னப்பா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ஒரே பிச்சில் தானே விளையாண்டாங்கன்றான். அதுல இவர் தான் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ். இல்ல, nothing away from Ayap Suryanshi. நம்ம fully endorse and appreciate all he gets, deserves all that. அது ஓகே. இப்ப லிமிடெட் ஸ்பாட் ஆயிருக்கு, வெரி வெரி ஸ்மால் ரூம் ஃபார் ஃபெயிலியர். நான் அபிஷேக் சர்மா தான் இன்டெரக்டா கேட்கிறேன். இப்போ இப்ப இந்த எந்த 2 பேர் அனுப்பிச்சிருந்தாலும் இந்த சீரீஸ்ல ரன் அடிச்சிருவாங்க ஓப்பனர்ஸ். நீ கேக்வாட் கில்ல பேர் பண்ணு, இல்ல ஜெய்ஸ்வாலையும் சுதர்ஷனையும் பேர் பண்ணு, யார தேவதத் படிக்கல கூட ஓப்பனிங் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் சொல்றது ஒரு மனசாட்சி இல்லாம சொல்ற. ஓகே, கெய்க்வாட் ஏன் T20 இதுல என்ன பண்ணாரு போன ஐபிஎல் கெய்க்வாட் பேர் ஏன் வருது? ஐ மீன் ஒன் டே இதுல ஸ்டில் ஓகே. பட் போன ஐபிஎல் விளையாடின இதுக்கு he shouldn't be even in the 20-30s கூடாது. நான் ஸ்குவாட்ல இருக்கிற பிரப்சிமரன் இருக்குன்னு சொல்றேன் அபிஷேக் சர்மாவோட. அப்பயும் அவரு கொஞ்சம் ரன் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 30 ரன் தேத்திடுவாரு அவரும். அவர் வந்து சஞ்சு சாம்சனை கூட்டு போய் விளையாட வைக்காம இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர், ஒரு பேக்கப் ஓப்பனர் யாரு கிடைப்பாங்கன்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது ஐ மீன் அவர் ஸ்ரேயஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் அபிஷேக் சர்மா ஐ திங்க் வைபவ் சூரியவன்சி ஓப்பனிங் இப்போதைக்கு சேஞ்ச் ஆகாது. அட்லீஸ்ட் சேஞ்ச் ஆகாது, ஆக போறது இல்ல. இருந்தா கூட இவங்க இஷான் கிஷன் ஓப்பனிங் இறக்க ட்ரை பண்ணுவாங்க. வேற யாராச்சும் இது பண்ணா கூட சரி பாப்போம். My point here is அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு. They can pick anybody, but they are picking Abhishek and Vaibhav Suryanshi. They have their reasons. பாப்போம். இன்னொரு வைபவ் சூரியவன்சி ஒத்துக்கலாம். why they keep picking up அபிஷேக் சர்மாங்கிறது தான். அபிஷேக் சர்மா தான்டா இதே ஜிம்பாவே சீரீஸ்ல தான் அவர் ஆரம்பிச்சாரு. அபிஷேக் சர்மா தான் பகவதி, இவரு சின்ன பகவதி. இப்ப அபிஷேக் சர்மா அவருமே வந்து 700 ரன் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல போன சீசன்ல. சின்ன பகவதி, திடீர் தளபதி. இப்ப இருக்கிற இதுல இவ்வளவு அக்ரெசிவா விளையாடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கும் போது ஐபிஎல்ல சாரி T20ல ஒரு வெறும் 3 மேட்ச் 4 மேட்ச்ல தூக்குனா இதுவா இருக்காது. வெறும் 3 மேட்ச் 4 மேட்ச் இல்ல மட்டும் என்ன 4 கடைசி இல்லடா. ராகுல் என்ன சொல்றானா, வேர்ல்ட் கப்ல கடைசியில தான் அடிச்சாரு. இந்த ஃபைனல் ஒரு 50 ஒரு மேட்ச் அடிச்சாரு. 140 ரன் ஃபுல் வேர்ல்ட் கப் 140 ரன் நினைக்கிறேன். இந்த இங்கிலாந்து அயர்லாந்து சீரீஸ்ல பெருசா அடிக்கல, இந்த மேட்ச் அடிக்கலன்னு ராகுலோட பாயிண்ட். அப்போ இந்த சீரீஸ் இன்னும் முடியல. சரி, இங்கிலாந்து அயர்லாண்டை விட்டுருங்க, நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணல. அங்க இருக்கிற அது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிருக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்க அடாப்ட் மான்செஸ்டர்ல மட்டும் 43 அடிச்சாரு அந்த T20ல. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் 50 போட்டிருக்காரு. அதான் மத்தவங்க அப்படி கம்பேர் பண்ணா அபிஷேக் சூரியவன்சி வந்து வெறும் டீன்ல தான் நினைக்கிறேன் 12, 13, 14 ஏதோ சம்திங் தான் 3 தான் டிராப் பண்ணாங்க அவரை. அந்த டிராப் கூட ஏன் இவரை பண்ணலன்னு தான் அவன் கேக்குறான். இவரு என்ன கொஞ்சம் நடுவில் அடிக்கிறாருல அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க அப்படி பார்த்தனா ஒரு ஐ திங்க் 350 அடிச்சிருக்காருடா. 49, 59, 40. என்னடா 6 மேட்ச் 7 மேட்ச் ஒரு மேட்ச் அடிக்கிறாருடா. 6 மேட்ச்ல வந்து லிட்டரலி வந்து 8 மேட்ச்ல 3 மேட்ச் 50 அடிச்சிருக்காருடா. ஏன் T20ல வந்து நான் 8 மேட்ச்ல 7 மேட்சும் அடிக்கணும், 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. மத்தவங்க ஏன் அடிக்கல? இல்ல மத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்ல வரேன் நான். உள்ள இருக்கிறவங்கள மத்தவங்க ஏன் அடிக்கலன்னு கேக்குறேன். டீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். சும்மா வெளியே இருந்து அப்புறம் கொண்டு வந்து அவங்க 3 பேர்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 70 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வச்சு பழைய இதுக்கு போக முடியாது. சரி ஓகே. சரி, இப்ப வந்து VVS லக்ஷ்மண் கோச் தெரியும்ல, இந்த டூருக்கு கம்பீர் கிடையாது.
அதனால கபில் ஜெயிக்க கோப்பை இன்னும் ஆரம்பிச்சிட்டாங்கலாம் ஜெயிக்கல. நிறைய பேர் ட்விட்டர்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மண் வந்துட்டாரு, ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா அப்படின்னு. என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு? ஐ மீன் அது உண்மைதான். ஐ மீன் நடந்திருக்கு. பட் அது அதனால ரீசன் கிடையாது. ஆப்வியஸ்ல ம். ஜிம்பாவேன்றதுனால ஜெயிச்சாங்க. அதுவும் 120 அடிச்சா யாருன்னா ஜெயிப்பாங்க. அவங்க 120க்கு பவுலிங்கும் போட்டாங்க. ஸோ அதான் எண்ட் ஆஃப் த டே இந்தியா ஹேட் அ குட் கேம் ஆஃப்டர் லாங் டைம். ஒரு பிஷ்னாய் பத்தி காம்ப்ரிஹென்சிவ் வின். பேசுங்க. பிஷ்னாய் வந்து அவ்வளவு கேவலமா இதுக்கு மேல எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். இங்க வந்து 4 overs 24 runs ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு. அதே சொன்ன கதை தான், நீ சொன்ன அதே பதில் தான், ஜிம்பாவே தான் அப்படின்னு. ஜிம்பாவே தான். இப்ப யாரு விளையாடுவாங்க இனிமே? யாரு இந்தியாவுக்கு அடுத்த அதான் இப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சி அந்த காம்போ செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம சொல்ல முடியாது பதில். காலம் தான் வந்து காத்திருந்து பதில் சொல்லணும். இன்னைக்கு பதில் சொல்லி காலம் என்ன சொல்றதுன்னு 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம். என்ன சொல்லுதுன்னு 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு தான் ஆஸ் ஃபார் அஸ் டுடேஸ் கன்சர்ன் குட் வின் ஃபார் இந்தியா. இல்ல இதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் இருக்குல்ல. இப்ப ஆப்கானிஸ்தானோட வேற நம்ம சீரீஸ் விளையாடுறோம் போல. இப்ப அதுவும் வந்து ஆப்கானிஸ்தான் ஹோஸ்டிங் இந்தியா இன் இந்தியாவா. டெல்லியில 3 மேட்ச் ஹோஸ்ட் பண்றாங்களாம். அவங்க ஹோம் கிரவுண்ட். அது எப்படி அது அவங்க இது பண்ணுவாங்க? அது அவங்க ஹோம் கிரவுண்ட் தான் அது. போங்க அப்படிதான். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். நீங்களும் சொல்லுங்க, இந்தியா வந்து எந்த காம்பினேஷன்ல வேணா போலாம் ஓப்பனிங். ஆனா இந்த காம்பினேஷனோட போறது கரெக்டா? ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் வாழ்த்து சொல்லிடலாம். வேற எப்படி காம்பினேஷன்ஸ்லாம் அவங்க மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குட் டே ஃபார் இந்தியா. தே ஒன் த கேம். அடுத்தது எப்படி போகுது அப்படின்னு வில் கீப் டிஸ்கஸிங் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் யுவர் அரட்டை ஸ்குவாட். பாய்.